take a hop in that whip, yo, I got places to go. People to see, time is precious. I look at my Cartier out of control. Just like my mind where I'm going. The women, the shorties know nothing but clothes. No stopping at my Pirelli's on. Unlike my jewelry, that's always on. கிங்ஸ் ஒன்று கொடுங்க. ஹலோ சொல்லுங்க நாச்சி, எப்படி இருக்கீங்க? அது இருக்கட்டும், வட்டி பணம் என்னாச்சு? இல்லைண்ணாச்சி, காலையிலே வந்துட்டு முருகேசன் கொடுத்துட்டேண்ணாச்சி. முருகேசன் கிட்ட எங்களை கொடுத்த? இல்லைண்ணா, ஆவடி போயிட்டு திருவொற்றியூர் வரும்போது மயிலாப்பூரில் பார்த்து கொடுத்துட்டேண்ணா. என்ன நம்பலாமா? நீ சாயந்தரம் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாண்ணா. அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்கல? டிரைவிங்கில் தான் அண்ணா, ஃபோன் எடுக்க முடியலண்ணா. சரி சரி சரிண்ணா. ஹலோ டேய் மச்சான், சொல்லு மச்சான். அண்ணாச்சி ஃபோன் பண்ணாரா? சரி மச்சி, வட்டி காசை உங்ககிட்ட கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கேன்டா மச்சான். மச்சி, நானே அவனுக்கு நிறைய காசு தரணும்டா. ஃபோன் பண்ணால் கொஞ்சம் சமாளிடா. ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். காலையிலேருந்தே நான் தேடிட்டு இருக்கேன்டா. நானே அவனுக்கு ஈவினிங் தான் நீ கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன்டா அவர்கிட்ட. சரிடா, பார்த்துக்கிடாமா? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. என்னங்க வாய் கூசாமல் பொய் சொல்லிட்டு போகிறானேன்னு பார்க்குறீங்களா? இவரு தான் நம்ம ஹீரோ. எல்லா சராசரி மனுஷனுக்குள்ள பிரச்சனை தான் இவனுக்கும் இருக்குது, கடன் தொல்லை. ஆனால் என்ன, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தில் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். பாருங்களேன் என்ன தான் நடக்குதுன்னு. என்னம்மா எங்கடா இருக்கு? வெளியே வேலையா இருக்குமா? வீணா டென்ஷன் ஆகாதடா. எல்லா வாரத்தையும் சாமி மேல போட்டுட்டு நிம்மதியா இருடா. எல்லாத்தையும் சாமி பார்த்துப்பாரு. சாமியா சாமி? அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், செத்தான். பாப்பாரு சாமி சாமின்னு. என்னப்பா கூப்பிட்டியா? யாரா நீ? நான் தான்ப்பா சாமி. அதுக்கு என்ன இப்போ? நீ கூப்பிட்ட, நான் வந்தேன். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. என் பிரச்சனை என்னன்னு தெரியல, நீ சாமியா? கண்ணா, இளமையில இம்சப்படுற இளைஞர்களோட பிரச்சனை தீர்க்கிறது தான் என் வேலை. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. கிறுக்கனா இருப்பானோ, பார்க்கறதுக்கு டீசெண்டாக வேற இருக்கான். சரி, என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம். தத்துவம்லாம் போதும், நீ தான் சாமி, நான் எப்படி நம்புறது? சாமி தானே நீ, முடிஞ்ச மலரை பார்ப்போம். மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறது இந்த சாமியோட வேலை இல்லை. உன்னோட பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லுப்பா, தீர்த்து வைக்கிறேன். பணம் தான் பிரச்சனை. 2 லட்ச ரூபாய் வேணும். அதுக்கு உழைக்கணும், போராடணும். இல்லைன்னா உன் தகுதி என்னவோ அதுக்குள்ள வாழ கத்துக்கணும். அதோ அந்த குழந்தையப்பார், ஏதோ ஒரு தேவைக்காக அது போராடுது. நிச்சயமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது கேட்டது கிடைச்சிடும். அந்த அம்மாவப்பார். இந்த நிதானமும் விடாமுயற்சியும் இருந்தா வாழ்க்கையில எதையும் ஜெயிச்சிடலாம். என்ன அட்வைஸா? கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. நீ சாமி தானே, 2 லட்ச ரூபா பணம் வேணும், முடியுமா உன்னால? 2 லட்சம் ரூபாய் தானே உன் பிரச்சனை? ஆமா. 2 லட்சம் ரூபாய் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? சரி, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு போ. சரி. சாமி அனுப்பிச்சாருன்னு சொல்லு. உனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன கடனா? ஏற்கனவே அந்த கடன்காரங்க தொலை தாங்க முடியல. கடன் எல்லாம் கிடையாது. நீ அங்க போ, உனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட்டதே கிடையாது. உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன் பார். நம்பலாமா வேணாமா? பார்க்கறதுக்கு டீசெண்டா வேற இருக்கேன். என்னென்னமோ சொல்றான், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானே. ஏய் சாமி, சாமி, ஒருவேளை உண்மையிலேயே சாமியா இருப்பாரோ? சொன்ன மாதிரி பணம் கிடைச்சா சந்தோஷம்.
எக்ஸ்கியூஸ் மீ மேம், எஸ் சார். சாமி அமிச்சாரு. கொஞ்சம் உள்ள வெயிட் பண்ணுங்க சார். ஓகே மேம். உள்ள இத்தனை பேர் இருக்காங்க. ஆண்டவா, எப்படியாவது பணம் கிடைக்கணும். வெல்கம் டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். 2 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி தான் உங்களை சேர்த்து விட்ட சுவாமிநாதன் சார் இங்க வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் வந்து 2 பேர் சேர்த்தார். 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே போய் அவர் இப்போ மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவரை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 2 லட்சம் என்ன 2 கோடி கூட சம்பாதிக்கலாம். ஹலோ, நான் சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சாமி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் அனுப்பிச்ச பையன் வந்தானா? வந்துட்டாரு சார். சாமி, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன் பார். யூடியூப் ரூட்டர்ஸ்